கோபம் என்பது பொல்லாத ஒன்று. கோபம் என்பது ஒரு பாவம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையுடைய இருதயத்தை இடம் பிடிப்பதற்கு பிசாசு இன்றைக்கு கோபத்தை அனுப்புகிறார், கோபத்தை உண்டாக்குகிறார். அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே விசனத்தை உண்டாக்குகிறார், கோபத்தை வருவிக்கிறார். என்ன பேசினா கோபம் வருமோ அதை பிசாசு பேச வைப்பான். உன் குணம் அவனுக்கு தெரியுமில்ல, ஆண்டவருக்கு தெரியும் போல பிசாசுக்கு தெரியும். நீ என்ன பேசினா கோபப்படுவது என்பது பிசாசுக்கு தெரியும். நீ கோபப்பட்டு பிசாசு கோபத்து மூலமா உனக்குள்ள வர்றதுக்காக, உன்னை கோபமடைய செய்வதற்காக கோபப்படுத்துகிற ஆட்களை உன்னிடத்தில் அனுப்புவான். யாரெல்லாம் கோபப்படுத்தும்படி பேசுவாங்களோ அது வரைக்கும் வந்திருக்கவே மாட்டாங்க. இப்போ ஓட்ட வருவாங்க, ஓடி ஓடி வருவாங்க. தேவையில்லாம வந்து பேசுவாங்க, தேவையில்லாம கோபத்தை உண்டாக்கும்படி தேவையில்லாத வார்த்தையை பேசி வம்பிழுத்து உனக்கு கோபத்தை உண்டாக்கி கோபத்து மூலமாக பிசாசு இருதயத்திலே சிங்காசனம் போட்டு பிசாசை உன்னை அடிமையாக்கும்படியாக சத்துரு செய்கிற தந்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோபப்படுகிற ஆத்துமாவே, நீ கோபத்தை பாவம்னு என்னைக்கு ஒத்துக்கொள்கிறையோ அன்னைக்கு கோபத்திலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எபேசியர் முதல் 4வது அதிகாரம், எபேசியர் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 31வது வசனம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பட்டியல்ல முதல் பேரு சகலவிதமான கசப்பு, கோபம். கோபம் என்பது கொள்ளை நோய். ஆவிக்குரிய வாழ்க்கையை வீழ்ச்சியடைய செய்யக்கூடிய ஒரு பயங்கரமான கொள்ளை நோய் கோபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே இடம் பிடிப்பதற்கு பிசாசு தந்திரமாக இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவையில்லாத பிரச்சனை வரும், தேவையில்லாத சண்டை வரும், தேவையில்லாத வார்த்தையை பேச வைப்பார் பிசாசு. சிலர் அவசியமே இருக்காது பேசுவாங்க, அவசியம் இல்லாத வார்த்தையை பேச வைக்கிறது பிசாசு ஆவி. நல்ல கண்டுபிடிங்க, நல்ல கவனமா இருங்க. எங்க இருந்து வருதோ, யார் வாயிலிருந்து வருதோ அது இரண்டாவது. ஆனா அந்த வார்த்தை கோபத்தோடு வந்துச்சுன்னா அது பிசாசு உள்ள மறைஞ்சு இருக்கிறான்னு அர்த்தம், வெளியே தெரிய மாட்டான். சோதரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கோபத்தை நாம தணிக்கணும், கோபத்தை நாம் விட்டு விடணும்.